இப்ப தெரியுது. ஓகே. வணக் ம். வணக்கம். விருதுநகர் அருகே இன்று அதிகாலை பட்டாசு விபத்து ஏற்பட்டுள்ளது. மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 3 பட்டாசு ஆலை விபத்துகள் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக விருதுநகர் மாவட்டம் இன்று காலை விருதுநகர் மாவட்டம் ஏலாரம்பண்ணை அருகே முத்தாண்டிபுரம் கிராமத்தில் ரகுநாதன் என்பவருக்கு சொந்தமான தீப்பெட்டி தொழிற்சாலை குடோன் உள்ளது. இன்று காலை 5 மணி அளவில் பயங்கர சத்தத்துடன் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. 5 மணிக்கு வெடி விபத்து ஏற்பட்டது. சுமார் 2 மணி நேரமாக வெடி விபத்து சம்பவம் நடந்துள்ளது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். பின்னர் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டதில் இந்த குடோனில் சட்டவிரோதமாக பேன்சி ரக பட்டாசு இருப்பு வைத்திருந்தது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ஏலாரம்பண்ணை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 3 பட்டாசு விபத்துகள் ஏற்பட்டுள்ளது. 4 நபர்கள் பலியாகியுள்ளனர்கள். இந்த விபத்து குறித்து பொதுமக்கள் அந்த பகுதி பொதுமக்கள் கூறுவது என்னவென்றால், ரகுநாதன் என்பவருக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி பெற்ற பட்டாசு ஆலை உள்ளதாகவும், அங்கு சட்டவிரோதமாக உற்பத்தி செய்யப்பட்ட பேன்சி ரக பட்டாசுகள் இங்கு ஸ்டாக் வைக்கப்பட்டுள்ளதாகவும், மூலப்பொருள் உராய்வின் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அருகிலுள்ள வீட்டில் உள்ள பொதுமக்கள் இந்த தகவலை தெரிவித்துள்ளனர். மேலும் இதுபோன்ற பட்டாசு விபத்துகள் நடைபெறாமல் இருக்க காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் கோரிக்கை வைக்கின்றனர். பின் டிவி செய்திகளுக்காக ஏலார்மனையிலிருந்து மாரீஸ்வரன்.